ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஷூஸ் கேலக்ஸி. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு முக்கியமான பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகளுக்கெல்லாம் நம்ம பாட்டி இந்த கஷாயத்தை குடி, அந்த கஷாயத்தை குடி, இதெல்லாம் சரியாக போயிடும், இதுக்கெல்லாம் போய் எதுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டுருக்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. பட் நம்ம அதை எதையுமே ஃபாலோ பண்ணாமல் நமக்கு இயற்கையாக இருக்கிற எதிர்ப்பு சக்தியை கூட மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்டு வீக்காகி வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் ஒரு கொரோனா கஷாயம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கொரோனா கஷாயம் குடிக்கிறது மூலமாக ஓரளவுக்கு நீங்கள் அந்த பாதிப்பில் இருந்து தீவிரம் அடையாமல் உங்களை பாதுகாக்க முடியுன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். இது என்னோடய சொந்த அனுபவத்தில் ஏற்பட்ட உண்மையை தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் குடும்பத்தில் இருந்த 2 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இப்போ பரிபூர்ணமாக குணமாகி வந்துட்டாங்க. பட் இன்னொருத்தவங்க அவங்க கூட இருந்தவங்க தான், அவங்களுக்கும் கொரோனா பாதிப்பு இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கும் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. அப்படின்றதுனால டாக்டர் ஃபீவருக்கு பேராசிட்டமால், ஆன்டிபயோட்டிக், விட்டமின் டி, விட்டமின் சி, ஜிங்க் அந்த மாதிரி மெடிசின்ஸ் மட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அமுச்சிட்டாங்க. அதோடு சேர்த்து நாங்கள் சில இயற்கை வைத்தியங்களையும் ஃபாலோ பண்ணோம். அதில் ஒன்று தாங்க இந்த கொரோனா கஷாயம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சு. இதை ஒரு 2 times ஒரு நாளைக்கு அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டுலேருந்தோ ஒரு காஃப்லேருந்தோ ஒரு நல்ல ரிலீஃப் கொடுத்துச்சு. ஸோ இந்த கஷாயத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்கள் என்னென்னன்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் கொடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கான அளவு தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த 3 கப்பு தண்ணியை நம்ம 1 கப்பு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். ஸோ 3 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. முதல்ல நான் இதில் இஞ்சி போடுறேன். இஞ்சியை நீங்கள் துருகியும் வச்சுக்கலாம், இல்லை நல்லா நசுக்கியும் வச்சுக்கலாம். நமக்கு தேவை அதோடய சாறு ஃபுல்லாக அதில் இறங்கணும். அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா துருகிக்கோங்க. இப்போ அடுத்தது நான் இதில் மிளகு போட போகிறேன். நான் மிளகு நல்லா நொறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் நான் கொஞ்சம் முழுசாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக நல்லா நொறுக்கி வச்சுருக்கேன். மிளகு, ஒரு துளசி இலை பார்த்திங்கன்னா ஒரு 5 இலை எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டைத்தூள். இப்போ பட்டை உங்கள்கிட்ட பொடியாக இருந்தால் பொடியாக போட்டுக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட பட்டை முழுசாக இருக்குன்னா அதை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. அரை எலுமிச்சை பழத்தை தோலோடு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் 4 துண்டாக நறுக்கி போட்டிருக்கிறேன். அடுத்தது நான் கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன். இந்த கற்பூரவள்ளி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு இலை தாங்க எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 துண்டாக கிழிச்சு போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுருங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி மட்டும் சேர்க்கலை. மஞ்சப்பொடி ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா அதோட தன்மை அதோட மெடிசினல் வேல்யூ குறைஞ்சிடும். அதனால் நம்ம கடைசியை இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த கஷாயம் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். காலையில் எழுந்ததும் வாய் கொப்பளிக்கிறதுக்கு சுடு தண்ணியில் மஞ்சத்தூளும் கல் உப்பும் சேர்த்து வாய் கொப்பளிச்சாங்க. அது காலையில் மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 தடவை வாய் கொப்பளிச்சாங்க. அது இல்லாமல் நீராவியும் எடுத்துக்கிட்டாங்க. நீராவியில் பார்த்திங்கன்னா மஞ்சள், துளசி, கற்பூரவள்ளி, எலுமிச்சத்தூள் இது எல்லாத்தையும் அதில் போட்டு நீராவியும் எடுத்துக்கிட்டாங்க. நீராவியும் பார்த்திங்கன்னா 2-3 தடவை வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கஷாயம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-10 நாள் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த 10 நாளைக்கு அப்புறம் கொரோனா டெஸ்ட் எடுக்கிறப்போ நெகட்டிவ் ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு அந்த 3 கப்பு 1 கப்பாக சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா வடிகட்டி ஒரு மிதமான சூடில்
குடிச்சிடணும். ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. அந்த சூடு வந்து படணும் உங்களோட தொண்டையில். ஸோ ஒரு மிதமான சூடில் வந்து நீங்கள் அதை குடிக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நீங்கள் இதை வடிகட்டிடுங்க. இந்த கஷாயத்தை 2 வேளை நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். இது மட்டும் இல்லாமல் மற்ற ரெமிடிஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நோயோட பரவுதலையும் தீவிரத்தையும் கட்டுப்படுத்த முடியும். இதோடு சேர்த்து கபசுர குடிநீரையும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வேளை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். திரும்பியும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from ராஜராஜேஸ்வரி.